இபாதாவுடைய வகைகளில் அல் இஸ்திகாசா, ரட்சிப்பு தேடுதல், ஒரு வணக்கம். وَدَلِيلُ الْإِسْتِغَاثَةِ قَوْلُهُ تَعَالَى إِذْ تَسْتَغِيثُونَ رَبَّكُمْ فَاسْتَجَابَ لَكُمْ الآية الأنفال 8வது அத்தியாயத்துடைய 9வது ஆயா. ரட்சிப்பு, அபயம் தேடுதல், இதற்குரிய ஆதாரம் அல்லாஹ்வின் சொல்லில் இருக்கின்றது. உங்கள் இரட்சகனிடம் நீங்கள் உதவி, பாதுகாப்பு, ரட்சிப்பை தேடி முறையிட்டு கொண்டிருந்ததையும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நபித்தோழர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் ரப்பிடம் இஸ்திகாசா தேடினீங்க, அதாவது ரட்சிப்பு கேட்டீங்க. அல்லாஹ் எங்களை காப்பாற்று, எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நாங்கள் அழிக்கப்பட்டுருவோம், எங்களுக்கு நீ தான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரட்சிக்க சொல்லி அபயம் கேட்டீங்க, முறையிட்டீங்க. அப்போது அவன் 1000 வானவர்களை தொடர்ச்சியாக அனுப்பி திண்ணமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என பதிலளித்தான். ஃபஸ்தஜாப லக்கும், அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளித்தான்ங்கிறது என்னன்னா, போரில் அவர்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் 1000 வானவர்களை, மலக்குகளை அனுப்பினா, தொடர்ச்சியாக அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அல்லாஹ் வாக்களித்தான்ங்கிறது தான் அங்கே ஆயத்தில் சொல்லப்படுற செய்தி. இந்த ஆயா, இந்த வசனம் எதற்கு ஆதாரம் கேட்டால், இஸ்திகாசா அப்படிங்கிறது ஒரு இபாதாங்கிறதுக்கு ஆதாரம். ஏன்னா அந்த நேரத்தில் எதிரிகளை விட்டு தாங்கள் தப்பிக்கணும், தாங்கள் வெற்றி பெறணும், தாங்கள் பாதுகாக்கப்படணும். அப்போ அந்த நேரத்தில் எதிரிகள் தங்களை அழித்து விடுவாங்கிற ஒரு இடம் வரும்போது, அப்போது சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்விடம் ரட்சிப்பை கேட்டாங்க. இரட்சகனே எங்களை காப்பாற்று அப்படின்னு கேட்டாங்க. இந்த காப்பாத்துன்னு ஒருத்தர் ஒரு கஷ்டமான கட்டத்தில் ரட்சிப்பு தேடுகிறார் இல்லையா, அதுதான் அல் இஸ்திகாசா. அல் இஸ்திஆனா அப்படின்னா அல்லாஹ்வோட உதவி கேட்பது. அல் இஸ்திஆதா அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பது. இது அல் இஸ்திகாசா அப்படிங்கிறது ரட்சிப்பு கேட்பது, அபயம் தேடுவதல், துன்பம், அழிவு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. இஸ்திகாசானா என்ன? ஒரு துன்பத்தை விட்டு பாதுகாப்பு, ஒரு அழிவு அதை விட்டு பாதுகாப்பு. இது பல வகை. எப்படி அல் இஸ்திஆதாவுல பல வகை இருக்குதோ, அல் இஸ்திஆனா உதவி தேடுவதில் பல வகை இருக்குதோ படித்தோம் நேற்று. இஸ்திஆதாலையும் பல வகை படித்தோம் நேற்று. அதே மாதிரி அல் இஸ்திகாசாலையும் பல வகை உண்டு. அதில் முதல் வகை அல்லாஹ்விடம் ரட்சிப்பு தேடுதல். இது செயல்களிலே மிகச்சிறந்த செயலும், இறை தூதர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றியவரை நடைமுறையுமாகும். சுன்னா, அதாவது ஒருத்தருடைய செயல்களில் இஸ்திகாசா, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கறது, ரட்சிப்பு கேட்கறது, இது செயல்களிலே மிகச்சிறந்த செயல். நபிமார்களும் அவங்களை பின்பற்றிய நல்லோர்களும் இதை செய்திருக்கிறாங்க. அதற்குரிய ஆதாரத்தை தான் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா, இது ஒரு இபாதாங்கிறதுக்கு சூரா அல் அன்ஃபால் 8வது சூறாவுடைய 9வது ஆயத்தை இங்கே குறிப்பிடுறாங்க. அந்த வசனத்தில் கூறப்பட்ட சம்பவம் பத்ரு போரில் நடந்தது. ஷேக் உசைமீன் ரஹிமகுல்லா குறிப்பிடுறாங்க, இது பத்ரு போரில் இந்த மாதிரி இஸ்திகாசா கேட்டாங்க. யாரு? சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும். அப்போரில் நபி அவர்கள் 1000 இணை வைப்பாளர்களையும் 310க்கும் சற்றும் அதிகமான தோழர்களையும் கண்டபோது தமக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் நுழைந்து ரசூலுல்லாவுக்கு ஒரு பரன் போட்டு ஒரு கூடாரம் போட்டிருந்தாங்க சஹாபா. அதில் ரசூலுல்லா போய் உட்கார்ந்து அல்லாஹ்வோட துஆ செய்தாங்க. ஏன்னு கேட்டால், காஃபிர்கள் பத்ரு யுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் சஹாபா 310, அதை விட கொஞ்சம் கூட, அவ்வளோதான். 313 இந்த மாதிரி 315 இப்படி எண்ணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு வரலாறுல. இவ்வளோ குறைவு. அப்போ 1/3 பங்கு தான் யார் இருக்கா? சஹாபா இருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் இன்னும் 2 பங்கு கூடுதலாக யார் இருக்காங்க? காஃபிர்கள் இருக்கிறாங்க. அப்போ எதிரிகள் 1000 பேராக வந்திருக்கிறாங்க, இங்கே முஸ்லீம்களாக இருக்கிறவங்க வெறும் 300 சில்லற பேர் தான். அப்போ இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய கூடாரத்திற்குள்ள, டென்ட்டுக்குள்ளே நுழைந்து கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து அல்லாஹ்விடம் 2 கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள், துஆ கேட்டார்கள். பாருங்க, அல்லாஹும்ம அன்ஜிஸ் லி மா வஅதனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅதனி, அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாமி லா துஅபத் ஃபில் அர்த். அல்லாஹ்வே, நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவாயாக. அல்லாஹ் வாக்களித்தா ஒரு கூட்டத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை, வெற்றியை அல்லாஹ் கொடுப்பதா. ஏன்னா பத்ரு
யுத்தம் நடந்த அந்த கட்டத்தில் முதல் 2 கூட்டம் எதிரிகளாக இருந்தாங்க. ஒரு கூட்டம் பயணக்கூட்டங்கிற அபு சுஃபியானுடைய தலைமையில் வந்த கூட்டம். இந்த பயணக்கூட்டத்தை தடுத்து, அவங்க மக்காவுக்கு போவதை தடுத்து அவங்களை கைது செய்யலாம், அவங்கள்ட்ட இருக்கிற அந்த செல்வங்களை தடுத்து எடுக்கலாம், இல்லை என்றால் அதை கொண்டு அவங்க அடுத்து முஸ்லீம்கள் மீது தாக்கு தொடுப்பாங்கிறதுக்காக தான் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் பத்ரை நோக்கி போனாங்க. ஏன்னா அபு சுஃபியானுடைய கூட்டம் அந்த வழியாக கடந்து போகுங்கிறதுக்காக. ஆனால் இந்த தகவலை தெரிஞ்சு உடனே அபு சுஃபியானுடைய கூட்டத்தை காப்பதற்காகவும் முஸ்லீம்களை அழிப்பதற்காகவும் அபுஜஹலுடைய தலைமையில் ஒரு கூட்டம், பெருங்கூட்டமாக ஆயிரக்கணக்கான பேர் மக்காவிலேருந்து கிளம்பி வந்தாங்க. அபு சுஃபியான் வேறு ஒரு பாதை எடுத்து தப்பிச்சு மக்காவுக்கு போயிட்டார். ஆனால் அங்கிருந்து கிளம்பி வந்த அபுஜஹலுடைய கூட்டம், அதாவது முஷ்ரிக்குகள், அவங்க ரசூலுல்லாவை கொள்வதற்கும் சஹாபாக்களை கொள்வதற்கும் தயாராக வந்துட்டாங்க. அல்லாஹுடன் ரசூலுல்லா துவா கேட்டிருந்தாங்க. அப்போ அல்லாஹ் 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தின் மீது வெற்றி கொடுக்கிறதா வாக்களிச்சிருந்தான். அந்த வாக்களிப்பை தான் அல்லாஹு தாலா இங்கே சொன்னதை ரசூலுல்லா அல்லாஹுடமே சொல்லி துவா கேட்குறாங்க. அல்லாஹ் நீ வாக்களித்ததை எங்களுக்கு நிறைவேற்று அப்படின்னு. அதாவது அவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஒரு கூட்டம் தான் இருக்குது. இந்த கூட்டத்தை வெற்றி பெறணும். ஏன்னா ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை வெற்றி கொள்வாங்கல்ல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபுஜஹலுடைய கூட்டம், முஷ்ரிக்குகள் 1000 பேர் வந்திருக்கிறாங்களே காஃபிர்கள், இவங்களை வெற்றி கொள்ளணுங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியை முன்வைத்து அல்லாஹ்வோட கேட்குறாங்க. அல்லாஹ்வை இஸ்லாமியர்களான முஸ்லிம்களான இந்த சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தன்னுடைய இரட்சகனிடம் முறையிட்டார்கள். அல்லாஹ்வோட துவா செய்து கேட்குறாங்க. இது 300 சில்லற பேர் தான். இவங்க தான் முஸ்லீம்கள், பூமியிலே இவங்க தான். இவங்கள அழிச்சிட்டா யாருமே இருக்க மாட்டாங்க பூமியில். அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹோட ரசூலுல்லாஹ் இப்போ இந்த துவா கேட்டாங்க. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 3621வது ஹதீஸாக இடம்பெறுது. அப்போது இந்த நேரத்தில் அல்லாஹோட இஸ்திகாசா கேட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு அவர்கள் 2 கை ஏந்தி தம் இறைவனிடம் தொடர்ந்து உதவி தேடிக்கொண்டிருக்கும் போது, அதாவது இஸ்திகாசா தேடி உதவி கேட்டுக்கொண்டிருக்கும் போது, அவருடைய மேல் அங்கி, மேலே போட்டிருந்த போர்வை, அது தோளிலிருந்து கீழே நழுவி கீழே விழுந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தோள் மீது மின்னும் போட்டு விட்டுட்டு விழுந்து விடாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி நின்று அதை பிடித்து கொண்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் இரட்சகரிடம் நீங்கள் முறையிட்டது போதும். நீங்கள் உங்கள் ரப்பிடம் நீங்கள் இவ்வளோ சொன்னது போதும். அவன் உங்களுக்கு வாக்களித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவான். ஆகவே நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். ஆகவே நீங்கள் போதுமானது துவா கேட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். எந்த வசனம்? இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா எந்த ஆயத்தை இங்கே மேற்கோள் காட்டி இஸ்திகாசாவுக்கு ஆதாரம் கொடுக்குறாங்களோ அந்த வசனம், இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் அபயம் கேட்டு ரட்சிப்பு கேட்டீர்கள். இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும் அப்படிங்கிற இந்த ஆயத்துடைய இறங்கிய வரலாறு ரசூலுல்லாவுடைய துஆ பத்ர் யுத்தத்தில் கூடாரத்துக்குள்ளேருந்து கேட்ட நேரத்தில் அல்லாஹ்விடம் உங்களுடைய துஆ நிச்சயம் ஏற்கப்படும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் அப்படிங்கிறப்ப தான் இந்த ஆயத்து இறங்கியது அப்படின்னு சஹீஹ் முஸ்லீமில் 3621 ஹதீஸாக இந்த செய்தி இடம்பெறுது. அப்போ அல் இஸ்திகாசா பாதுகாப்பு அதாவது ரட்சிப்பு கேட்கிறது, ஒரு துன்பத்தை விட்டு ஒரு அழிவை விட்டு பாதுகாப்பு கேட்கிறது, ஒரு இக்கட்டில் பாதுகாப்பு கேட்கிறதுங்கிற இது ஒரு இபாதாங்கிறதுக்கும் இது ஒரு ஆதாரம். இதுதான் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் இப்படித்தான் அல்லாஹ்விடம் ரட்சிப்பு கேட்டார்கள் என்று இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்.